நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண. ஸ்ரீலேகரியாபாத்ரம் தீபத்யாய் குணார்ணவம் யதியந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயா குணமத்யமாம் அஸ்மதாச்சாரியவனிநந்தாம் வந்தே குருபரம்பராம் கர்கடே பூர்வபுண்யாம் துளசீகாரகோத்பவாம் பாண்டே விஷ்ணும் பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். கருடாய நமஸ்துभ्यं நமஸ்தே தக்ஷிணாம் பதே भोगमादिराजाय सुवर्णाय नमो नमः. रामानुजपदाम्बोज संसदं गुणवारिधं दयापालमुनिं वन्दे वेदान्तपरिष्ठितं श्रीकौशिकान्वयसुतां परिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभृङ्गराजं श्रीकृष्णवयतनूजं तदवाक्तबोधं श्रीराघवार्य गुरुवन्वहमाश्रयामि. विशेषமாக இன்னைக்கு 28வது பாசுரம். அறிவொன்றும் இல்லாத ஆய்வகத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அடைக்கிறவும் சீறி அல்லாதே இறைவாணி தாராய் பறையேலோ. அவைகளை வின்சென்று கானம் தேர்ந்துன்போம். கறவை என்பது பெருமானுடைய ஒரு பெருமை, சௌலபியங்கள் எல்லாத்தையும் கறந்து சொல்லும் மகான்கள் என்ன பண்ற பெருமான தன் உள்ளத்திலே ஒன்றுள்ள அவர்கள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும்படி செய்கிறார். அப்பேற்பட்ட மகான்களுடன் சென்று அவருடைய வழியே சென்று காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க உபனிஷதங்கள் அதெல்லாம் தத்துவங்களை எல்லாத்தையும் எடுத்து அதனுடைய சேடங்களை அடைந்து உண்போம் அப்படின்னா எல்லாவற்றையும் மகான்கள் மூலமாக பெருமானுடைய அனுபவத்தை அனுபவம் பெறுவோம் அப்படின்னா என்ன? பெருமானுடைய உங்கமே பெறுவோம் அப்படின்னு அறிவொன்றும் இல்லாத வாய்ப்புலத்து அப்படி அறிவு அப்படின்னாக்க பெருமானுடைய நினைவை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது. எல்லா மகன் உங்களுடைய ஞானமுள்ள அறிவுடுக்க எல்லாம் இருக்கு அவன்தான் அப்படிங்கிற இடத்தில் நாங்கள் உள்ளவர்கள். எப்படி இருக்கோம் அப்படின்னாக்க அவன் அருள் அல்லன அருளும் அல்ல. அருள்னா அவன் அருள், பாக்கி எதுவுமே நமக்கு அருள். அப்படி நாங்க இருக்கோம். வேற அறிவுலாம் எனக்கு கிடையாது. ஆய்குலத்து இந்த ஆய்குலம்னா ஞானியர்கள்
அந்த குலத்தில் வந்து அவதரித்த பெருமானை பெருமான் அப்படியே இருக்கான். தத்விஜிஞாசஸ்வ இந்த இடத்துல நினைக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல வந்து அவனுடைய கருணையை காட்டுறதுக்காக இப்படிலாம் வரான் பெருமான். பிரபாவத்திலேருந்து இறங்கி ஒரு இடமா வச்சுட்டு வந்துட்டே இருக்கான். இங்கெல்லாம் உடைய ஒரு மகான் இருக்கிற அப்படிங்கிற ஒரு இடமா கொள்ளுவான். இறங்கி கடைசியில் பெருமாள் இருக்கான். நாம் மிகவும் பாக்கியம் அடையக்கூடிய நம்ம இங்க வந்து அவதரிச்சிருக்கோம். அவருடைய பெருமானுடைய அனுகிரகம் தான் பிறந்தனை புண்ணியம் யாமுடையோன் அப்படின்னு நாங்க அடைஞ்சதுக்கு எப்படி இருக்கோம்? நிர்பாந்த சுகிதம் சொல்றாங்க. அதே போல நாங்க வந்து ஒரு பெரிய புண்ணியத்தை அடைஞ்சிருக்கோம். அதேவ சத்தியம் ததுகைவ மங்களம் அப்படின்னு சுத்திய சொல்படி பெருமானுடைய அனுபவம் தான் எங்களுக்கு. வேற எதுவுமே அதை சொல்ல முடியாது. வேற என்ன செல்வம் வாங்க, வேற செல்வம் வேண்டாங்க. ஏற்பட்ட பெருமானுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தும் வார்த்தைகளே அந்த ஒரு செய்திகளே எங்களுக்கு என்ன மாபெரும் செல்வம். யாருனால பெருமான் அதை பத்தி மகான்கள் நமக்கு எப்படி எல்லாம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த பெருமானுடைய அடைந்த செல்வம் பெருமான் எப்பப்பட்டவன் குறையொன்னு இல்லாத கோவிந்தா அப்படின்னாக்க எப்படிதான் வந்திருக்காங்க. பரவாயில்லையே வந்து வெளிவடையாத வந்து நித்தியம் இருந்து அதை காட்டு நம்ம பெற முடியாது. நம்ம கிட்ட வந்துருக்கு எப்பேற்பட்ட ஏத்தம், எப்பேற்பட்ட ஏத்தக்கூடிய நிபர்மான் எப்படி தான் குறையொன்றும் இல்லாது. நிபர்மானுக்கு குறையுது, நிபர குறைன்னு ஒன்று இருக்கா? கிடையே கிடையாது. நிபர்மானுக்கு குறைகள் நாம் என்ன பண்றோம்? எந்த ஒரு குறைனாலும் எம்பெருமான் இருக்கும். அதாவது குழந்தை என்ன அப்படின்னா எது பண்ணாலும் தாயிட்ட போய் சொல்லணும். தாயை உடனே என்ன பண்ணுவோம்? அதை பண்ண உடனே அந்த குறையை தீர்த்து. அதே போல உங்க யார்? எம்பெருமான் குறை எதுவும் இல்லாதவன். அவர்கிட்ட போய் நம்ம காலில் வந்தா போறோம், நம்ம குறைகளே இல்லாம முடியும். அப்பேற்பட்ட எம்பெருமான் நாம் என்ன பண்றோம்? அவன் தான் தவிர எதுவுமே ஞாபகம் இல்லாம இருக்கும். நாங்க எங்களுக்கு எந்த விதமான குறைகள்லாம் எதுவுமே கிடையாது. எப்படி அவன் எம்பெருமான் போக்குறான் அப்படின்னாக்க கோவிந்தா அப்படின்னு கோவிந்தா அப்படின்னாக்க பசுவை ரட்சிப்பவன். பசு வந்து எப்படி நீங்க காப்பாதே போய் கூட்டதா கூட்டதா இல்லை, அவனே வந்து அதை ரட்சிக்கிறான்.
அதே போல் நாம் யாரு? ஒன்றும் தெரியாத அஞ்ஞானி. அப்பேற்பட்ட நமக்கு எம்பெருமான் பண்றான், அவனே வந்து நம்மளை காப்பான், அவனே வந்து ரட்சிக்கிறான். எப்படி பசுக்கள் அவனே போய் ரட்சிக்கிறானோ அதே போல நம்ம வந்து அவன் ரட்சிக்கிறான். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய சௌரபியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் விசேஷமான ஒரு சௌரபியம். எம்பெருமான் மட்டும்தான் உண்டு, வேற யார்ட்டையும் இல்லாட்டி அப்போ எங்கே போனாலும் தான்கிற ஒரு அகங்காரம். எம்பெருமான் எதுவுமே சௌரபியம் அதுதான் உண்டு. எந்த பக்தர் வந்தாலும் எம்பெருமான் அடி அடிச்சுட்டு அவரை போய் காலையில் விழுந்தா போகணும், அந்த இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. உடனே ஆஹா அப்படின்ட்டு அவனை அழைத்துக் கொள்வார். அப்பேற்பட்ட ஒரு சௌரபியமான எம்பெருமான் கோவிந்தா. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய தன்னோடுறவே நமக்கிங் ஒழிக்க ஒழியாது அப்படின்னு அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய உறவை நமக்கு எங்கேயாவது ஒழிமா? முடியவே முடியாது. இது வந்து என்ன அப்படின்னாக்க, உயிருக்கு உடலுக்கு எப்படி ஒரு ஏற்பட்ட இது அப்படி இது போனால் அது இருக்காது, போனால் இது இருக்காது, ரெண்டு சேர்ந்து தான். அதுக்கு பிரிக்க முடியுமா? முடியாது. அதே போல எப்படி உங்களுடைய உள்ள உறவுகளை எப்படி இருக்கிறதுக்கு நாங்கள் ஒழிக்கணும் ஒழிக்க முடியாது, முன்னாலே அது முடியாது. ஏன் இந்த பக்தி வந்து அவனை ஆட்கொண்டு மேற்பட்ட ஒரு விசேஷமான பெருமாளுடைய தொழிற்கிட்ட விட்டுருவோமா? விடமாட்டோம். முன்னாலே ஒழிக்க முடியாது, எங்களாலே ஒழிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்த அன்னை. அறியாத பிள்ளைகளும் அப்படின்னாக்கா அதனுடைய என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பொதுவாக வந்து ஆற்றுல சுத்தக்கால கூட வா நீ போவான்னு கூப்பிடுவோம். பெரியவளை கூட வாங்க போகணும்னு கூப்பிடுறாங்க இல்லையா? ஆனால் ஆற்றுல மேலே கூப்பிடாமா அப்படின்னு காரணம் என்ன? அது ஒரு அன்பு. அதை போல நீ யாரு? என் கூடயே இருக்கும். உன்னை எப்படி சொன்னாலும் எப்படினா கூப்பிடுவோம். வடான்னு சொல்லுவோம், பொடான்னு சொல்லுவோம். வடா கண்ணா பாவ கண்ணா கூட முடியாது இல்லை. வடா குழந்தா வாடா அப்படின்னு குழந்தை வா 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 அப்படி கூப்பிட்றோம், அடிக்கிறோம், கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா காரணம் என்ன? பண்ணுவோம் சோழம். அதே போல நாங்கள் எப்படி இருக்கோம்? உன்னுட்ட அந்த ஒரு அந்யோன்யத்தான் இருக்கும். எப்படி கூடுவானே வடாமல் கூடுவோம், குடாமல் எல்லாம் செய்வோம். என்ன பண்ணணும்? அதெல்லாம் வந்து எதையுமே நீ எதையும் எடுத்துக்கொண்டு நான் கூப்பிடுறவங்க என்ன நினைச்சுக்கணும்? சந்தோஷம் எல்லாத்தையும் நீ சந்தோஷமா இருக்கு. சீதி அருளாதே அப்படின்னு எம்பெருமானுக்கே சீர்த்தம் உண்மையே கிடையாது. வேகமாக ஒரு நாள் ஆசுதன்மன் தலையடி ஒட்டமா ஒழிந்தான பிராமணன் சீரிய வருவது என்ன? அதான் எம்பெருமானுடைய ஒரு எல்லாத்தையும் வந்து கேட்டு வந்து யோஜனை பண்ணி செய்யலாமா என்ன ஏதுன்னு கேட்டு யோஜனை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். எம்பெருமான் யோசனை பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. உடனே ஓடி வந்துடுவோம், சீரை பாய்ச்சி வருவோம். அதுதான் எம்பெருமானுடைய ஒரு பிரமானுகிரகம். அப்பேற்பட்ட எம்பெருமாட்ட
ரிப்போர்ட் போற பெருமானே இதான் இல்லை நான் கொடுக்கணும் பறை தருவான் வேறு சொல்றா இல்லையா பெருமான் தான் கொடுக்க முடியும் வேற யாராவது கொடுக்க முடியுமா முடியாது நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்றாரு முதல்ல அதே மாதிரி அவன் தான் நமக்கு எல்லாம் கொடுக்க முடியும் ஸ்ரீவரான அது ஒரு அழகு குழந்தையில இப்ப நம்ம வந்து பார்த்து பா நான் பேச மாட்டேன் அப்படி அது ஒரு நமக்கு சந்தோஷம் அதே போல எம்பெருமான் எல்லாமே அவன் செய்கை எல்லாமே நமக்கு ஒரு சந்தோஷம் அப்பேற்பட்ட எம்பெருமானுடன் நாம் வணங்கி அவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற வேணும் அவன் தான் கொடுக்க முடியும் வேற யாராவது கொடுக்க முடியாது எல்லாமே அவன் தான் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் எல்லாம் அவன் தான் அனைவரும் எம்பெருமானுடைய பகவான் நாமங்களை சொல்லி சொல்லி அவனிடம் பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்று சகல சௌபாகியங்களும் பெற வேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்ஷிராஜன் சமையல ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவள்ளுவர் வடபாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத்தே விஷித்தாரிய மனோநந்தனகேதமே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.